ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பண விஷயத்தில் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வீடு கட்டக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸ் வீடு கட்டி கொடுக்குற அந்த கான்ட்ராக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அவங்க மேலே குற்றம் சொல்லக்கூடிய சூழல். இது எதனால் உருவாகுது, இதை எப்படி தவிர்க்கலாம், சூழலில் என்ன செய்யலாம், இந்த வீடியோவில் அதை பற்றி யோசிக்கலாம். இந்த விஷயம் பொதுவாக 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, பணம் வாங்கிட்டு வேலை செய்யாமல் போயிட்டாங்க. அதாவது பணம் வாங்கிட்டாங்க, நிறையா வேலை செய்கிறத விட கூடுதலாக பணம் வாங்கிட்டு வேலை செய்யாமல் போயிட்டாங்க. இந்த சென்ஸ் அதுக்கப்புறம் இந்த வாரம் ஆள் வர்றாங்க, வரல, அப்புறம் வரல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும், வரல. அவங்க நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த கொரோனா வந்துருச்சு, இதனால் பண்ண முடியல, இல்லை பொருள் விலை ஏறிடுச்சு, இது மாதிரி ஏதாவது காரணங்கள் சொல்லிவிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்யாமல் இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. சில பேர்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க 2 வருஷமாக அப்படியே கிடக்குன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல், இப்படி ஒரு நிலைமை. இன்னொரு எண்டில் எப்படின்னா, வேலை முடிச்சுட்டு கூடுதலாக பணம் கேட்குறாங்க. முன்னாடி என்ன ஒத்துக்கிட்டாங்களோ, என்ன சொன்னாங்களோ அதை விட கூடுதலாக பணம் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சாவி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இதை அவங்க கூட உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். வேறு வழி எதுவும் ப்ராக்டிக்கலாக இல்லை. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேலையை ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் வெறுமனே இந்த ரேட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் நாம் முடிவெடுக்கிறத தவிர்க்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ராப்பாக இருக்குது இங்கே. ஏன்னா அதை வச்சு தான் இன்றைக்கி நிறைய பேர் தடுமாறிடுறாங்க, தவறிடுறாங்க, பலிகடாயிடுறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அவங்க யார், எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளவு நாளாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கிளைண்ட்ஸ்லாம் யார், இதெல்லாம் நிச்சயமாக ஸ்டடி பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணுறது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய பொருட்செலவு, நிறைய கடன் வாங்கி போட்டுட்டு நம்ம வீடு கட்டுறோம். அப்போ நம்ம இதில் ரொம்ப கவனமாக நம்ம வீட்டு வேலையை யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த முடிவெடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரியான சூழலில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பெரிய மன உளைச்சலில் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இப்படிப்பட்ட சூழல் வர்றவங்க என்ன பண்ணால், வேறு வழியில் நம்ம அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இதை க்ளோஸ் பண்ணணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வேலை முடிச்சுட்டாங்க, பட் முன்னாடி சொன்னதை விட கூடுதலாக கிளைம் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு எவ்வளோ ஆச்சு, இது எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கன்னா இந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டைமில் வேறு வழியில் டிஸ்கஸ் பண்ணணும். எது கூட வருது, எதனால் கூட வருது, அது லாஜிக்கலாக சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். பட் ஆனால் இது நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சரியான ஆளை சூஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேசிடணும். என்கிட்ட சில நண்பர்கள் பேசுவாங்க, சார் இந்த வீடு கட்ட பட்ஜெட் எனக்கு 40 லட்சம், அவ்வளோதான், இதை தாண்டி என்னால் ₹1 கூட செலவு பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லுவாங்க. எனக்கு எல்லா செலவும் சேர்த்து இவ்வளோ தான் வரணும். அப்படிங்கும்போது எதெல்லாம் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வரும், எது வராது, கூடுதலாக எதெல்லாம் நீங்கள் பண்ணினா இந்த காஸ்ட் ஏறும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இதில் எதெல்லாம் நீங்கள் மாற்றினா இந்த காஸ்ட் கூட வரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவோடு நம்ம ஒரு ப்ராஜெக்டை அணுகிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திடீர்னு தேவையான பணம் ஒரு தௌசண்ட்ஸில் இல்லை, லேக்ஸில் தேவைப்படலாம், பல லட்சங்களில் தேவைப்படும். 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கும்போது நம்ம பட்ஜெட்டை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10% 20%ங்கிறது நிச்சயமாக ரொம்ப பெரிய பணம். அந்த பணத்தை நம்ம திடீர்னு ரெடி பண்ண முடியாது. நாம் எவ்வளவு பணம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி நம்ம பிளான், அதுக்காக தான் நான் சொல்கிறது, முதல்ல பிளான் போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுங்கிறத 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எதெல்லாம் இந்த காஸ்ட்டில் வரும், எதெல்லாம் வராது, வீடு கட்டி முடித்தா வேறு எதெல்லாம் நீங்கள் பணம் கேட்பீங்க, எல்லாத்தையுமே ஓப்பனாக கேட்டுட்டு இதுக்குள்ளே தான் என்னுடைய பட்ஜெட் அப்படிங்கிறத முன்னாடியே வேலை ஆரம்பிக்கும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வேலைகள்லாம் நம்ம பேசி கரெக்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் தெளிவாக இருப்போம்,
நாம் எந்த தெளிவோடு இருக்கிறோம், எந்த ஒரு கன்விக்ஷனோடு இந்த ப்ராஜெக்டை பார்க்குறோம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கான்ட்ராக்டருக்கும் நாம் வந்து முழுமையாக வெளிப்படுத்தியிருப்போம். அதனால் அவங்களுக்கும் அந்த மைண்டு வந்து கிளியராக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் மறக்காமல் செய்யணும். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை அதை வந்து கரெக்டாக பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடியே தெளிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட்டை ஆட் பண்ண விரும்புகிறேன். அதாவது இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் என்ன அமௌண்ட்டு சொல்லியிருக்கோ இந்த அமௌண்ட்டு தான். இதை விட கூடுதலாக ஏதாவது செலவுகள் வரும், வேறு விஷயங்கள் வரும்னா அதை முன்கூட்டியே வந்து நம்ம சொல்கிறோம், கமிட் பண்ணுறோம், முன்னாடியே சொல்லிவிட்டு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு தான் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கிட்டால் 2 பேருக்கும் ஒரு தெளிவு இருக்கும். இப்போ நமக்கும் வந்து ஏதாவது முன்னாடியே அவங்க சொல்லலாம், அது வேணும் வேணாங்கிறது நாம் முடிவெடுக்கிறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டு போட்டு பண்ணுற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா எல்லோரும் அப்படின்னு கேட்டால், அப்படி நம்ம யோசிக்கிறத தாண்டி நாம் வந்து எப்படி இன்னும் கூடுதலான உறுதித்தன்மையை ஏற்படுத்திக்கலாம் அந்த உறவு நிலைக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓரளவு நமக்குள்ள ஒரு 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 சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு எவ்ரி 1 மந்த் இன்டர்வலில் நம்ம வந்து பில்டிங் நம்ம எந்த லெவலில் இருக்குது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது நம்ம காஸ்டிங்லாம் கரெக்டாக வருமா, இந்த பட்ஜெட்டு பொசிஷனு, அப்புறம் அந்த வேலையில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன, எல்லாத்தையும் கலந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை, சூழலை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஒரு ஹவுஸ் ஓனராக இந்த கான்ட்ராக்டர் கூட இப்போ வந்து இந்த வீடு கட்டுற வேலையை பொறுத்த வரைக்கும், கான்ட்ராக்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட பணம் வாங்கி தான் அந்த கான்ட்ராக்டர் வேலை செய்கிறாரு. அப்போ நம்ம ப்ராப்பராக அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜில் பணம் கொடுக்கறது முக்கியம் அப்படிங்கிறது அவர் வலியுறுத்தும் போது நாம் என்ன இன்டர்ன் எதிர்பார்க்குறோம், அந்தந்த லெவலில் அந்த முடிக்கக்கூடிய வேலைகள் கரெக்டாக இருக்கா, தரமாக இருக்கா, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பிளான் பண்ணதை விட கூடுதலாக ஏதாவது செலவு வர வாய்ப்புகள் இருக்கா, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து விவாதிக்கும்போது நிச்சயமாக வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பணம் வந்து வாங்கிட்டு முழுசாக வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய சூழலோ, இல்லை வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஒத்துக்கிட்டதை விட கூடுதலாக பணம் கேட்குற மாதிரியான சூழலோ வராமல் இருக்கணும்னா நாம் சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு வேலையை கொடுக்கணும். 1. 2வது ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். 3வது முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு இன்டர்வல்லையும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையும் அந்த கான்ட்ராக்டர் இன்ஜினியர் கூட உட்காந்து ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்து வர்ற வேலைகள் என்ன அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன உரையாடல் நிகழ்த்துறதன் மூலமாக அந்த உறவு நிலையையும் நாம் மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நாம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினரியோவை நம்ம தவிர்க்க முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் அ டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.